ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது துலா லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன்கள். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நம்மளுடைய துலா லக்னத்திற்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில சந்திரன் மிருகசுரேஷன் நட்சத்திரத்துல இருக்காரு, செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல. காலையில 10:23 வரைக்கும் அதுல இருக்காரு. சில நடுக்கங்கள், தயக்கங்கள், சில பயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 10:23க்கு ராகு நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறின உடனே நமக்கு நல்ல தொடர்புகள், புது உறவுகள், வளர்ச்சிகள், அதே போல தெய்வ அனுகிரகம், குழந்தைகள் நலம், குதூகலம், கல்வி மேன்மை, கலைகள் வளர்ச்சி எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு சனியை போல் பலன் தராரு. சனி நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால நல்ல நாளாக, இன்பம் தரும் நாளாக இதை பயன்படுத்திக்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில் 10:58க்கு தொடங்குகிறது. குருவினுடைய நட்சத்திரம். இப்போ குரு நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் இருக்காரு. ஆனாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சந்திரன் 10ஆம் அதிபதி. கூடவே குரு கூட செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. அதனால குருமங்கள யோகம் செவ்வாயில சந்திரன் மாதிரி செயல்படுறதுனால சந்திரன் நமக்கு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பரிவர்த்தனை ஆகுது. தொழில் பலத்தை பெருக்கக்கூடியது, எதிர்பாராத தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, தொழிலில் நன்மைகள் நடக்கும். சிறப்பான நாள் தான். என்ன கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், அல்லது ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு ஆசிலேஷன் இருக்கும். அதெல்லாம் அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை. பட் குருங்கிறதுனால அவர் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு கொடுத்துட மாட்டார். அதே நேரத்தில் உழைப்புக்கு நன்மைகள் உண்டு. புது காரியங்கள், புது நபர்கள் சந்திப்புகள், புது கலை படைப்புகள், இப்போ புதுசாக மேல் படிப்பு படிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் இன்னைக்கு தலையிடாதீங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்திற்கு 10ஆம் வீடான கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இன்னைக்கு வேலையே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலில் ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். உழைப்பு, மூளை உழைப்பு சார்ந்து கலைகள் மற்றும் கம்யூனிகேஷனில் இருக்கவங்களுக்கு, கமிஷனில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி ஃப்ரீயாக இருக்கும். குடும்ப நலன்கள் நல்லா இருக்கும். உறவுகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். திருமண வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்புகள்லாம் சாதகமாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம். அதாவது மதியம் 1:25 வரைக்கும் பூச நட்சத்திரம். அதுக்கப்புறம் தான் ஆயில்ய நட்சத்திரம். மறுநாள் ஆகஸ்ட் 5 திங்கட்கிழமை மதியம் 3:20 வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம். அப்போ புதனுடைய செயல்பாடுகள் இங்கே இருக்கும். நம்ம லக்னத்துக்கு புதன் எங்கே இருக்காரு அப்படின்னா லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் 11ஆம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு. மகம்ன்ற நட்சத்திரத்தில், கேது நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சிறப்பான நாள் தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் நமக்கு புது வித நன்மைகளை கொடுக்கும். நம்ம போட்ட செயல் திட்டங்கள், நம்ம உழைத்த உழைப்புக்கான பலன்கள் நம்மளை சேர்ந்து திருப்தி கொடுக்கும். நல்ல செய்திகள் சேரும். அதன் மூலம் நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். திங்கட்கிழமை மதியம் 3:20க்கு மக நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:43 வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் இருக்கு. கேது தான் மக நட்சத்திரத்துக்கு அதிபதி. அதில் இருக்கிற புதனும் சுக்கரனும் அன்னைக்கு ஆக்டிவேட் ஆகுறாங்க. புதன் சுக்கரன் நமக்கு லக்னாதிபதி, பாக்கியாதிபதி. அதனால் பிளானிங், ஒருத்தர் சந்திக்கிறது, பிரயாணங்கள், செயல் திட்டங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கேது 12ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால மூலதனங்கள் கொஞ்சம் கேட்கும். அதனால் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுறது, இந்த வேலைகளுக்கெல்லாம் நடக்கும். 12ஆம் இடத்துல கேது சில பேருக்கு செலவுகளை கொடுக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு மாலை 5:43க்கு தொடங்குற பூர நட்சத்திரம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:29 வரைக்கும் இருக்கு. சுக்கரனுடைய நட்சத்திரம்.
இதுவும் லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து கேது மாதிரி செயல்படுறாரு, புதன் கூட சேர்ந்திருக்காரு. அதனால நமக்கு மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நம்முடைய எதிர்கால ஒரு வளர்ச்சிக்காக நம்ம போடக்கூடிய பிளான்ஸு, திட்டங்கள் இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். நல்ல நபர்களோட சந்திப்பு மற்றும் கன்சல்டிங் எல்லாம் நல்லா நடக்கும். உறவுகளுக்கும் நல்லா இருக்கும். குழந்தைகள் நலம், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திர நட்சத்திரம் ஃபுல்லாகவே சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து நமக்கு 10ஆம் இடத்துல கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரமான புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சிறப்பு தான். இந்த நாள் வந்து உங்களுக்கு இப்போ அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் சப்போர்ட்டு மற்றும் அரசியல் ஆதாயம், உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதனால் மனநிறைவு கிடைக்கும். நம்ம செயல்பாடுகள்னால நமக்கு திருப்தி அடைக்கும். நல்ல வகையில் தொழில் பலம் மிகுந்த நாளாக அமைக்கும். பண வரவும் நன்றாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கேதுவும் அங்கே கூடவே இருக்கார். கேது சந்திரன் வந்து கிரகண தோஷம் 12ஆம் இடத்துல. 8ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இன்னொரு சந்திர நட்சத்திரமான ரோகிணியில சேர்க்கை பெற்று கொடுக்குது. அப்போ இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல சந்திர நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது கடன் வழியில் வர்ற தொல்லை, திடீர் செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், அல்லது மூலதனத்துக்காக பத்தலைன்னு சொல்லி நம்ம ஒரு பணம் புரட்டி போடுறது, இது மாதிரியான அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. எதிர்பாராத சில வம்பு வழக்குகள், சங்கடங்கள், கொடுக்கல் வாங்கல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இதையெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதற்கு தகுந்த மாதிரி 8ஆம் இடம் 12ஆம் இடம்ங்கிறத நம்ம கொஞ்சம் எப்பவுமே கேரில் வச்சு பண்ணிக்கணும். மறுநாள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாயும் 8ல் தான் இருக்காரு. அதனால பிரயாணங்களில் கவனம் தேவை, வண்டி ஓட்டுறதுல கவனம் தேவை, கொடுக்கல் வாங்கல், சண்டை சச்சரவுகளில் கவனம் தேவை. அப்போ கடைசியாக வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி நமக்கு 8, 12 பாவங்களை இயக்கிறதுனால நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் நல்லா இல்லாட்டி இந்த அன்னைக்கு கொஞ்சம் சிரமங்கள் பட வேண்டியிருக்கும். நல்லா இருந்ததுன்னா அதில் பெருசாக பாதிப்பு இருக்காது, சின்ன சின்ன ப்ராப்ளத்தோடு போயிடும். ஒரு பெரிய பெருசாக பூதாகாரமாக வெடிக்காது. அது மாதிரி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த தேதி நேரமெல்லாம் சரியாக கொடுத்து நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி உபநட்சத்திரங்களை எல்லாம் டிரைவ் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் இது மாதிரி திசாபுத்தி அந்தர பலன்கள் மற்றும் கோச்சார பலன்களை அந்த உபநட்சத்திரங்களை பேஸில் வச்சு நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம கேள்விகளுக்கு எது பதில் அப்படின்னு கேட்கும்போது அக்யூரேட்டாக பதில் கிடைக்கும். நம்ம அதை பயன்படுத்தும் போது எது நமக்கு சாதகம் பாதகம்னு தெரிஞ்சு நம்ம அந்த வழியில் போகலாம். நமக்கு பாதிப்பில்லாத வகையில் நம்ம கிரகங்களினுடைய போக்கை அறிந்து நம்மை நாம் நெறிப்படுத்தி கொள்ளலாம். வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஜோதிடம் உதவும். விதியை மாற்றுவதற்கல்ல. விதி வந்து ஃபிக்ஸடு. அந்த விதியினுடைய போக்கை தெரிந்து கொண்டு நம்மளை நாம் பக்குவப்படுத்திக்கிறது, மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் மற்றும் நமக்கு சேஃப்டி. அது எந்த விதமான பிரச்சனைகளை தருகிறது என்று தெரிந்து அதில் இருந்து மாற்று பாவங்களுக்கான பலன்களை நாம் எடுத்து அந்த விஷயங்களில் கெடுதல் தரக்கூடிய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜனன ஜாதக கன்சல்டேஷனை தெரிஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.